நேரட்டை நண்பர்களே, நான் உங்க கோபால். கூட்டத்துல ஒருவனா இருந்தனா, இனிமேல் தனி ஒருவனா உங்க முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல ஆரம்பிக்க போறோம். இந்த சேனல ஆரம்பிச்சதுக்கு பல ரீசன் இருக்கலாம். பட் உண்மையான ரீசன் என்னன்னா, லைஃப் வந்து நம்மள பல விஷயங்கள சொல்லி பல இடத்துக்கு கூட்டு போகும் அப்படின்றத நான் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி தான் உணர்ந்தேன். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் லைஃப்ல இப்ப ரீசன்ட் டைமா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குன்னு லைஃப் மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்பதான் யோசிச்சேன் நம்மளுக்கு லைஃப்ல எதுவுமே நிரந்தரம் இல்ல. நம்மளுக்கு எது நிரந்தரம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு வந்து சடன்னு வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு விதமான நிரந்தரமான இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதுலயே வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஒத்துக்கிறேன். இத நான் மட்டும் செய்ய போறதில்ல. என் கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் செய்ய போறாங்க. இத நான் இந்த சேனல மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கா எப்படி ஆக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட பிளான். ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து இன்ஸ்பயர்ட் பை மோர் சேனல்ஸ். எங்களுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஓஜியா கலக்கிட்டு இருக்க நெறைய சேனல்ஸ பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம். பட் இந்த சேனலோட ஒரு மிகப்பெரிய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா புதுசா இருக்காது. இதுக்கு முன்னாடி எல்லாரும் பண்றத தான் நாங்களும் பண்ண போறோம். நாங்க எதுவுமே புதுசா பண்ண போறதில்ல. புதுசா பண்ற அளவுக்கு எங்களுக்கு புதுசா எதுவும் தோணவும் இல்ல. சோ இது எல்லாரும் பண்ற மாரி தான் நாங்களும் இந்த சேனல எடுத்து பண்ண போறோம். பெருசா நீங்க இதுல புதுசா எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த சேனலோட டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த சேனல் கண்டிப்பா நீட்சியாவா இருக்காது. ஏன் நீட்சியாவா இருக்காதுன்னா, இது ஒரு டைவர்சிஃபைடு சேனலா இருக்கணும் அப்படின்றது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த சேனல்ல நான் மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி, இந்த பிளே பாய் அப்புறம் லொடலட்டான்ற கேரக்டர்ஸ்லாம் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் இந்த சேனல்ல. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நாங்க வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, லைக் கிரிக்கெட்டா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், மூவிஸ் அது தாண்டி நாங்க வந்து இன்னும் நிறையவே டிஸ்கஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் என்னோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ் இப்ப நான் பேசுற மாரி வந்து பார்ப்பீங்க. சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் என்ன வேணா பேசுவேன். ஐ டாக் அபவுட் ஃபேமிலியா இருக்கட்டும், இப்ப பேசுற மாரி இனிஷியலா லைஃப்ப பத்தி சொன்ன மாரி லைஃபா இருக்கட்டும், மோர் தேன் இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்கேஜே கிடையாது. என்ன தோணுதோ நான் பேசுவேன். அதனால என்னோட செக்மெண்ட் வந்து என்ன வேணா பேசுவேன் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த சேனல இப்ப நாங்க பிகின் பண்றது எப்படி பண்ணலாம்னு இருக்கோம்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஐபிஎல் சீசன்ல இருக்கோம். நாங்க கரெக்ட்டா இந்த டைம்ல ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணதுனால, நம்ம ஏன் ஐபிஎல் வச்சே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அதுவும் ஐபிஎல் வந்து நமக்கு ரொம்ப புடிச்ச ஜேர்னர் வேற. நம்ம ஈஸியா அதுல மெர்ஜ் ஆயிருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நான் இப்ப ஒரு என் தம்பிக்கோ, என் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கு ஃபோன் பண்ணாலும் நான் அதிகமா பேசுறது ஐபிஎல்ல பத்தி தான். அத ஏன் ஃபோன்ல தனியா பேசிட்டு, அது உங்க முன்னாடி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன ஐடியா எங்களுக்குள்ள வந்துச்சு. அததான் இப்போ ஒரு சேனலா எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நாங்க இருக்கோம். ஒண்ணும் இல்லங்க. இதுல இந்த ஐபிஎல்ல நாங்க வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ப்ரிவ்யூ, ரிவ்யூ இது எல்லாமே பண்ணலாம்னு இருக்கோம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இருக்க டைம் சென்டர்டு மெஷர்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் எங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ லார்ஜஸ்ட் ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஃபிரான்சைஸியா சூஸ் பண்ணி எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்சிபி அந்த டீமுக்கான அப்டேட்ஸ், அந்த டீமுக்கான லைவ் ஸ்ட்ரீமிங், ப்ரிவ்யூ, ரிவ்யூ மட்டும் குடுக்கலாம். இன்கேஸ் இந்த சேனல் வந்து நல்லா பூஸ்ட் ஆகுச்சுன்னா, அதுக்கப்புறம் மொத்தமா கவர் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ அது மட்டும் இல்லாம நாங்க லைவ் பண்ணுவோம். இப்போதைக்கு லைவ் பண்ற ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ, ரிவ்யூலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு மொமெண்ட்ஸ்க்குமா இருக்கட்டும், ஒவ்வொரு டீமுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம இனிஷியலா நாங்க ஃபேஸ் ரிவீல் பண்ண போறதில்ல. நாங்க எப்போ ரிவீல் பண்ண போறோம்னா, ஒன்ஸ் நாங்க லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இந்த சேனலுக்கு வேணும். நான் சோலோவா பண்ணும்போது முன்னாடியே சொன்ன மாரி ஃபுட்ஸ பத்தி, லைஃப்ப பத்தி என்ன தோணுதோ என்ன வேணா பேசுவோம். ஸோ வி ஹேவ் அ லாட் ஆஃப் லார்ஜ் கன்டென்ட்ஸ் வித் அஸ். ஸோ நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அந்த கன்டென்ட்ட நான் உங்ககிட்ட டெலிவர் பண்ணுவோம். அந்த டெலிவரி மூலியமா எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகும். எங்களுக்கு அந்த கம்யூனிட்டி தான் வேணும். நாங்க மணி இந்த ப்ராஸ்பெக்ட்ல கண்டிப்பா போல. நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான புது மோட்டிவே ஐ கேம் டூ த நியூ சிட்டி. நியூ சிட்டிக்கு வந்த அப்புறம் தான் இந்த லாங்குவேஜ் பேரியர்னா என்ன? இது என்ன? அது என்ன? அப்படின்ற நெறைய விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். கத்துக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, லாங்குவேஜ் பேரியர் இருக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நம்மளுக்கு ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்னு. அப்ப யோசிக்கும்போது தான் நம்மளோட லாங்குவேஜ்ல நம்ம இங்க யார்ட்டயும் பேச முடியாதுன்னா, நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க கிட்ட எப்படி போய் அட்டாச் ஆக முடியும்னு யோசிக்கும்போது தான் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இங்க ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த சேனல் நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல வர எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். கண்டிப்பா உங்களை வந்து கூடிய சீக்கிரம் சிஎஸ்கே ப்ரிவியூ, ஆர்சிபி ப்ரிவியூ, எம்ஐ ப்ரிவியூ அது மட்டும் இல்லாம பல லைவ் ஸ்ட்ரீமிங்ல மீட் பண்ணுவோம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் வரல. சோலோ பர்ஃபார்மன்ஸ் வில் பி ஹேப்பன் லேட்டர் ஒன்லி. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா அரட்டை நண்பர்களே உங்க சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
நவ் பை பை.